அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒரு விசை கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. எலிசா தீர்க்கதரிசியுடைய காலத்தில் நடந்த காரியங்களை குறித்து நாம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக மறுபடியும் தியானிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கவனிங்கள், இது ஏதோ ஒரு நடந்த ஒரு சம்பவம், ஒரு கதை அப்படின்னு நினைக்காம, அன்றைக்கு அற்புதம் செய்த தேவன் இன்றைக்கும் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்கிற நம்பிக்கையோட விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேளுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, ஆமென். நான் எலியா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம தியானித்த நாட்களாக இருந்தாலும், எலிசா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம தியானிக்கிற நாட்களாக இருந்தாலும், அந்த நாட்களில் நடந்த அற்புதங்களை நம்ம தியானிக்கும் போது அநேக குடும்பங்களில் கர்த்தர் இப்பொழுதும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறதை நான் கேள்விப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. கரம் உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்கள், அல்லேலூயா. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் நம்முடைய கொஞ்ச ஆசீர்வாதத்தை பெருக பண்ண அவர் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்கள். நம்முடைய ஆசீர்வாதத்தை திரளாய் பெருக பண்ண இயேசு வல்லமை உள்ளவர். சத்தமாய் சொல்லுங்கள், அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு ஒரு காரியத்தை கர்த்தருடைய கிருபையினால் நாம் தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8 37 வரையிலும், அதே போல 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 1 6 வரையிலும் இந்த ஸ்திரியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, அவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. சூனேம் என்கிற ஊரில் வசிக்கிற ஒரு பெண். அவளை குறித்து அநேக வசனங்கள், ஏறக்குறைய இந்த அதிகாரத்தில் பெரும்பாலான வசனங்கள் அவளுடைய காரியத்தில் நடந்ததை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல 2 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தின் முதல் 6 வசனங்கள் அவைகளிலும் அவளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் அநேக ஆவிக்குரிய ரகசியங்கள், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒரு பைபிளில் சொல்லப்பட்ட ஒரு கேரக்டரை நம்ம ஸ்டடி பண்ணும்போது, ஒரு சம்பவத்தை நம்ம தியானிக்கும் போது, முதல்ல அது எந்த காலத்தில் நடந்தது, எந்த சூழ்நிலையில் நடந்தது, அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி அற்புதம் செய்தார், இதை தியானிச்சுட்டு அதன் மூலமாய் கர்த்தர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி அற்புதம் செய்வார் என்கிறதை பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். செய்தியை ஒரு கதை கேட்கறது மாதிரி கேட்டு போகக்கூடாது. சூப்பராக இருந்து செய்தியை என்ஜாய் பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது, செய்தியை அனுபவிக்கிறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? பாஸ்டர் நல்லா பேசுகிறாருங்கிறதுல முக்கியம் இல்லை, அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கர்த்தர் நம்ம கூட இடைப்படணும், அதான் ரொம்ப முக்கியம். இப்போ 8வது வசனத்தில் ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே ஒரு ஸ்திரீ அவளை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே தங்குவான். அடுத்த 2 வசனம் வாசிங்கம்மா. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நான் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. எலிசா ஆண்டுடைய வார்த்தை அவனுக்குள் இருந்ததை அநேக ஜனங்கள் கண்டுகொள்ளுகிறார்கள். எலிசாவுடைய ஊழியத்தின் துவக்கம் அற்பமாய்த்தான் இருந்தது. நம்ம முறையா ஒவ்வொரு அற்புதங்களை தியானித்து வரும்போது, ஒரு அற்புதம் தியானிச்சு அடுத்த அற்புதம் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமா இன்னும் பிரம்மாண்டமா இன்னும் பிரம்மாண்டமா இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ எலிசா தீர்க்கதரிசி சூனேம் என்கிற ஊருக்கு ஊழியத்துக்கு போகும்போது அங்கே ஒரு ஸ்திரீ அவருக்கு அறிமுகமாகிறார். இல்லை என்றால் எலிசாவுக்கா இருந்தாலும் சூனேம் ஊர் அந்த ஸ்திரீக்கா இருந்தாலும் 2 பேருக்கும் ஒரு பழக்கம் வருகிறது, அந்த குடும்பத்தோடு ஒரு பழக்கம் வருகிறது. நீங்கள் எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, அங்கே போகும்போதெல்லாம்
அவங்க வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போறதுக்கு அவனை வருந்தி அழைப்பார். எங்க ஊருக்கு ஊழியத்துக்கு வந்திருக்கிறீங்க, அவ எங்க வீட்டில் இன்னைக்கு வந்து என்ன பண்ணணும், சாப்பிட்டு போங்கய்யா அப்படின்னு சொல்றீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, ஃபாதர் பெர்க்மேன்ஸ் நம்ம ஊருக்கு வராரு. நீங்க என்ன சொன்னீங்க, எங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டு போங்க ஃபாதர். என்ன பார்க்குறீங்க, கூப்பிட மாட்டீங்களோ? கூப்பிடுங்களா கூட மாட்டீங்களா? அவரெல்லாம் எங்கெங்க வரப்போறார். சிலர் அப்படி யோசிப்பாங்க. எலிசா பெரிய தீர்க்கதரிசி, கூப்பிடுறாங்க சாப்பிட வாங்க ஐயா. இவர் என்ன பண்றாரு, சாப்பிடுவாரு போவார். கவனிங்கள், ஒரு ஊழியக்காரனை, தேவனுடைய ஊழியக்காரனை மதிக்கிற, உபசரிக்கிற ஒரு நல்ல காரியத்தை இந்த சூனேம் ஊரில் இருந்த இந்த கனம் பொருந்திய ஸ்ரீயிடத்திலிருந்து நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன், எலிசாவை அவள் உபசரித்ததன் காரணம் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். முதல்ல அவளுக்கு தெரியுது, இவன் தேவனுடைய மனுஷன். கர்த்தருடைய வார்த்தை அவருக்குள் இருக்கிறது. அவர் செய்த அற்புதங்கள் அதை விளங்க பண்ணுகிறது. அவருடைய நடை, அவருடைய உடை, அவருடைய பார்வை, அவருடைய பேச்சு அவரை ஒரு பரிசுத்தவான் என்று அடையாளம் கண்டுகொள்ள வைக்கிறது. கவனிக்கிறீங்களா? எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கிற குவாலிட்டி இந்த ஒரு வசனத்தில் அவருடைய சாட்சிய நிமித்தமே நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. எலிசாவை குறித்து, எலிசா ஊழியம் பெருக பெருக பந்தா காமிக்கல. எலிசா ஊழியம் பெருக பெருக அவன் வந்து டிமாண்ட் வைக்கல. அவன் தாழ்மையும் அவனுடைய பரிசுத்தமும் அவனுடைய ஊழியத்தையும் பார்த்து அவ நினைக்கிறா. அவ தன்னுடைய கணவரிடத்துல போய் சொல்றா. பாருங்க, சில நேரத்தில் சில சகோதரிகளை குறித்து நான் கேள்விப்படுறேன். அவங்க ஆண்டவர் மேல பற்றா இருக்கிறாங்க, ஆண்டவர் மேல வைராக்கியமா இருக்கிறாங்க, ஆண்டுடைய ஊழியத்துக்கு மேல வைராக்கியமா இருக்கிறாங்க, ஆண்டுடைய ஊழியர்களை கனப்படுத்துகிறதுலயும் வைராக்கியமா இருக்கிறாங்க. ஆனா என்னன்னா, கணவரை மதிக்கிறது இல்லை. ஆனா சூனேம் ஊர்ல வசித்த இந்த கனம் பொருந்திய ஸ்ரீயை குறித்து பைபிள் சொல்லுது, அவள் ஊழியக்காரரையும் கனம் பண்ணினாள். ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தால், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்தால், அதே நேரத்தில் கணவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுத்தாள். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவளுக்கு ஒரு ஆசை, இந்த தேவனுடைய மனுஷன் நம்ம ஊர்ல வந்து ஊழியம் செய்கிற நாட்களில் இவருக்கென்று தனியாக ஒரு அறை நம்ம வீட்டுக்கு மாடியில ஒழுங்குபடுத்தி, அந்த வீட்டில் என்ன வைக்கணும், என்னெல்லாம் வைக்கணும், அவர் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறது ஒரு கட்டில். அவர் தீர்க்கதரிசி இல்லையா, ஊழியக்காரர் இல்லையா, அவருக்கு சில நேரத்தில் இந்த மோசே எழுதின ஆகமங்கள் எல்லாம் வாசிக்கிறதுக்கு சுருள்கள் ஏதாவது கொண்டு வந்தா அவர் வாசிக்கிறதுக்கு ஒரு மேஜை அதையும் போட்டு, கொஞ்சம் விளக்கு, இன்னைக்கு மாதிரி பவர் இதெல்லாம் இல்லை, என்ன இல்லை, லைட்டு கிடையாது, ஒரு விளக்கையும் அவருக்கு வச்சு கொடுப்போம். அப்படின்னா அவர் வந்து தங்கி போறதுக்கு, ஊழியத்துக்கு தேவையான வசதிகளை இந்த ஊர்ல வந்து செய்யறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு ப்ரொவிஷன் ஏற்படுத்தி கொடுப்போமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவரிடத்தில் போய் சொல்லுகிறார். அந்த வார்த்தையில் ரொம்ப முக்கியம் பாருங்க. அவர் தான் தோன்றித்தனமா அந்த வீட்டில் செய்யல, அவளுக்கு ஒரு ஆர்வம், ஊழிய வாஞ்சை எல்லாம் இருக்குது. ஆனா அவ என்ன செய்யறான்னா, கணவனுக்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறா. நம்ம ஊருக்கு வந்து போற, நம்ம வீட்டில் அடிக்கடி சாப்பிட்டு போகிற இந்த தேவனுடைய மனுஷன் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அவர் இந்த ஊர்ல வந்து ஊழியம் செய்கிற நாட்களில் நம்ம வீட்டில் தங்குறதுக்காக அவருக்கு ஒரு ஏற்பாடு, ஒரு கெஸ்ட் ரூம் ஆயத்தம் பண்ணுவோமா அப்படின்னு கேட்கிறார். விருந்தாளிகள் தங்கும் ஒரு அறை மாதிரி ஆயத்தம் பண்ணி அவர் வந்தா தங்கிட்டு போட்டுமே. கேட்கும்போது அவனும் அதற்கு சம்மதிக்கிறான். பைபிள் சொல்லுது பாருங்கள். இப்ப இதுல இன்னொரு காரியம் கவனிக்கணும். நீங்க எலியாவுடைய ஊழிய நாட்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எலியா பெரும்பாலும் சாதாரண ஜனங்களோட அவர் சகஜமாய் பழகுவது இல்லை, வேதத்தில் நம்ம அறிய முடிகிறது. அதே போலதான் புதிய ஏற்பாட்டுல யோவான் ஸ்நானகன், எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? யோவான் ஸ்நானகன் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பைபிள்ல கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்கல்ல? அவரும் எலியாவை போலதான். அவர் வந்து பெருசா ஜனங்க கூட பேச மாட்டாரு, மிங்கிளாக மாட்டாரு, வீட்டுக்கு சாப்பிட போக மாட்டாரு, வனாந்தரத்துல தான் இருப்பாரு. ஏறக்குறை எலியாவும் யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் ஒண்ணு போல இருக்கும். ஆனா எலிசா அப்படி அல்ல. எலிசா பாருங்க, ஜனங்களோடு சகஜமாய் பழகுவார், ஜனங்களுடைய வீட்டில் போய் தங்குவார், ஜனங்களுடைய வீட்டில் போய் சாப்பிடுவார். இதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஊழியமும் இருந்தது.
எல்லா ஜனங்களோடும் சகஜமாய் பழகினார். கூப்பிடுகிற வீட்டில் போய் அந்த வீட்டை ஆசீர்வதித்து, ஏன் சகையுடைய வீட்டில் கூட இன்னைக்கு நான் உன் கூட சாப்பிடணும். பாவிகளா இருக்கிற ஜனங்கள் மத்தியில கூட ஊழியம் செஞ்சு அவங்க வீட்டில் போய் அவங்கள பிளஸ் பண்ணி அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டு, இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் அப்படி இருந்தது. அதே போல எலிசாவுடைய ஊழியம் பாருங்க. சூனேமுக்கு வரும்போதெல்லாம் அந்த வீட்டில் போய் சாப்பிடுறார். திரும்ப அவங்க அந்த பிரவேசம் ஏற்படுத்தி கொடுத்த பிறகு அந்த வீட்டில் போய் தங்குறார், தங்கி ஊழியம் செய்கிறார். நல்ல கவனிங்கள் எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இதிலிருந்து 2 காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, சூனேம் ஊரிலிருந்து அந்த கனம் பொருந்திய ஸ்திரியை போல நானும் நீங்களும் ஊழியர்களை மதிக்கிறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீர்கள்? ஊழியர்கள் என்ன எலிசாவா இல்ல, ஊழியக்காரனா இல்ல, அவர்கள் செய்கிற ஊழியத்தின் நிமித்தம், ஆமேன், கர்த்தரின் நிமித்தம் ஆண்டுடைய வார்த்தை அவர்களுக்குள்ள இருக்கிறது, ஆண்டுடைய அபிஷேகம் அவர்களுக்குள்ள இருக்கிறது, ஆண்டுடைய அழைப்பு அவர்களுக்குள்ள இருக்கிறது. அதை நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு. இவ்வளவுதான் இவ செஞ்சா, ஆனா வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இவ எதையும் எதிர்பார்க்காமல் செய்கிறாள். கவனிங்கள், நீங்களும் நானும் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு நம்ம பிரயாசப்பட்டா, நாம இதை செஞ்சா அது கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ய இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவளுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எலிசாவை குறித்து அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள். பயங்கரமான தீர்க்கதரிசி, பயங்கரமாய் அற்புதம் செய்கிற வல்லமையை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். எலியா மேல இருந்த அபிஷேகத்தை விட ரெட்டிப்பான அபிஷேகம் அவருக்குள்ள இருக்கு. அப்ப எனக்கு ஏதாவது செய்வார் என்கிற எதிர்பார்ப்போடு அவ செய்யவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அவ செய்யவே இல்லை. ஒரு நாள் அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், 11வது வசனத்தில் வாசிங்கள். தங்கி 12வது வசனம். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமியாளை, இந்த சூனேமியாளன்னு சொன்ன உடனே அவளுக்கு பேர் சூனேமியான்னு நினைச்சிடக்கூடாது. இப்போ நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் பாருங்க, நீங்கள்லாம் சொல்லுவீங்களா எனக்கு தெரியல, அந்த பேர் நம்ம அவங்க பேர் சரியா தெரியலன்னா அந்த இடத்துலேருந்து வருவார்ல ஒருத்தர், அந்த இடத்த சொல்லுவோம் பாருங்க. அப்போ இவருக்கு எலிசாவுக்கு பேர் தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. அவள்கிட்ட பேர், உன் பேர் என்னம்மான்னு கேட்டாரா கேட்கலையான்னு தெரியல. ஆனா கேயாசிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த சூனேமியால அழைத்து, அவருக்கு என்ன பாருங்க, சிலருக்கு பேர் மறந்துடும், ஊரு பேர் மறக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊழியத்துக்கு போறவங்க எல்லாம் நம்ம அந்த ஊருக்கு போகும்போது ஒரு வீட்டில் தங்கணும் இல்லை, அவங்கள பார்த்தா அப்படிங்கிறது மாதிரி. ஸோ எலிசா ரொம்ப பிஸி இல்லையா, ஒருவேளை பேர் மறந்துருக்கலாம், என்னன்னு தெரியல, இல்லை பேர் பதிவு பண்ணப்படவில்லை. தன்னுடைய ஊழியக்காரன்ட்ட சொல்றாரு எலிசா, அந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா. இந்த அவன் முன்பாக வந்து நின்றான். 13வது வசனம் வாசிங்கம்மா. அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலகரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவிடத்திலாவது சேனாபதி இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவிலே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். நல்ல கவனிங்க, நான் நல்லா இருக்கிறேன், ஐ எம் ஓகே, எனக்கு ஒன்றும் நீர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எலிசா ஒருவேளை இப்படி நினைச்சிருக்கலாம், நினைக்காம இருந்திருக்கலாம். ஒருவேளை இவா ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட எதிர்பார்த்து தான் இந்த வேலையை செய்கிறாளான்னு தெரியல. ஆனால் அவ அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செஞ்ச முதல் நாளே இந்த கேள்வி கேட்கல. பின்பு ஒரு நாள் அவன் அங்கே அதாவது அதற்கு பிறகு ஒரு நாள் அங்கே தங்கி இருக்கும்போது இவரா போய் கேட்கிறார். ரொம்ப நம்மளை விசாரிக்கிறாளே இவா, எல்லா சாப்பாடும் கொண்டு வரா, நம்ம இங்கே வரும்போதெல்லாம் நீட்டாக இந்த ரூம் நமக்கு தங்குறதுக்காக, நானும் கேயாசியே நானும் நீயும் தங்குறதுக்கு பாரு, இந்த ஸ்திரீ நமக்கு எவ்வளவு அழகா ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கிறா, நம்மளை எவ்வளவு கனப்படுத்துறா, இவளுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமா, அவளுக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு விசாரி கேட்கிறார் எலிசா. நான் ராஜா கிட்ட ஏதாவது பேசணுமா? என்னங்க அவ கேட்கிறாரு, உனக்கு நான் ஏதாவது செய்யணுமா? நம்ம வீட்டில் ஒரு ஊழியக்காரர் வராரு, அவர் ரொம்ப ஃபேமஸ் ஊழியக்காரன்னு வச்சுக்கோங்களேன்.
நம்முடைய பிரதம மந்திரி, நம்முடைய முதலமைச்சர் எல்லாம் ரொம்ப அவங்களுக்கு டீப்பான ஆட்கள். நம்ம சில நேரம் என்ன தெரியுமா, இவர் ஒரு வார்த்தை கேட்க மாட்டாரா, பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஏதாவது சொல்லணுமா, முதலமைச்சர்கிட்ட ஏதாவது சொல்லணும், ஒன்றும் இல்லை, கலெக்டர்கிட்ட போய் ஒரு ஃபோட்டோவாவது எடுக்கிறதுக்கு இல்லை சொல்ல மாட்டாரா? சில நேரத்தில் மனுஷன் எதிர்பார்க்கிறான் பாருங்க. இவர் கேட்கிறாரு, உனக்கு நான் ஏதாவது செய்யணுமாப்பா, உனக்கு ஏதாவது தேவை இருக்கா, நான் ராஜா கிட்ட ஏதாவது பேசணுமா, ஏன்னா எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, ராஜா கிட்ட பேசுறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ். நான் சொன்னா உனக்கு என்ன பண்ணிடுவாங்க, உனக்கு வேலையா இருக்கட்டும், உனக்கு பிள்ளைக்கு படிப்பா இருக்கட்டும், என்ன வேணும்னாலும் செஞ்சிடலாம், ஒன்றும் கவலைப்படாத. ஆனால் அவ என்ன தெரியுமா சொல்றா, நான் சுகமா இருக்கிறேன். அந்த வார்த்தையிலேருந்து என்ன புரியுதுன்னா, நான் உங்ககிட்ட எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி எதையும் எதிர்பார்த்து இதை செய்யவே இல்லைங்க, நான் நல்லா இருக்கிறேன், நீர் இதை செய்வீர் என்பதற்காக நான் இதெல்லாம் செய்யல. நானும் நீங்களும் ஆண்டவர் ஆராதிக்கும் போது எப்படி வரணும்னா, ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செய்வார் அப்படிங்கிற அந்த காரியத்துக்காக அவர் ஆராதிக்க கூடாது. ஆராதனை என்பது, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆராதனை என்பது எதிர்பார்ப்பே இல்லாமல் கொடுப்பது. ஓ, நான் கையை உயர்த்தி ஆராதிக்கிறேன்னா அவர் எனக்கு பல மடங்கு திரும்ப தருவார் என்பதல்ல. ஆராதனை என்பது கொடுப்பது. நானும் நீங்களும் கொடுப்பவர்களா இருக்கணும். ஹலோ, அவரிடத்துல வாங்குறது தப்பு இல்லை, அவர் தரும்போது வாங்கி கொள்ளுவோம், அதுல தவறு இல்லை. ஆனா ஒரு எதிர்பார்ப்போட, நான் இது இங்க போனா இதை செய்வார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நானும் நீங்களும் இருக்கக்கூடாது. சூனேம் அந்த அந்த கனம் பொருந்திய ஸ்திரீ இடத்தில் நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு மிகப்பெரிய பாடம் என்னன்னா, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை அவ செஞ்சுக்கிட்டே இருந்தா. எனக்கு இதெல்லாம் செய்ய முடியுங்க, இதெல்லாம் கொடுக்க முடியும், ஆலயத்துக்கு இது கொடுக்க முடியும், ஊழியத்திற்கு இதை கொடுக்க முடியும், இந்த பண உதவியை இந்த காணிக்கையை கொண்டு தாங்க முடியும், என் ஜபத்தினால தாங்க முடியும், இந்த ஊழியத்தை எனக்கு செய்ய முடியும், ஆண்டவருக்கா ஏதாவது செய்ய முடியும்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நானும் நீங்களும் செய்ய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த சம்பவத்தில் இன்னும் ஒன்று நம்ம படிக்க முடியும். நீங்களும் நான் எதிர்பார்ப்பே இல்லாம செய்யும் போது ஆண்டவர் நம்ம தேவையை அறிந்து அவர் செய்கிறவரா இருக்கிறார். எலிசா வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு நல்லா படுத்தனா தூங்குனா, ஹாய்மா பாய்மா, சந்தோஷம், சாப்பாடு நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷம், சரி அடுத்த வருடம் வாரேன், இன்னும் எனக்கு கொஞ்சம் பிரியாணியில் கொஞ்சம் பீஸ் தூக்கெல்லாம் போட்டு செஞ்சு வைங்கம்மா, ரொம்ப நல்லா இருந்தது, காரம் எல்லாம் கரெக்டாக இருந்தது, இது மட்டும் சொல்லிட்டு போகலை. கர்த்தர் நம்முடைய ஆராதனைகளையும் நாம் ஊக்கமாய் கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் சும்மா என்ஜாய் பண்ணிட்டு போறவர் அல்ல, நம் தேவைகளை அறிந்து நம்மை விசாரிக்கிறவர். எலிசா விசாரிக்கிறாரு. நான் நினைக்கிறேன் அது வரையிலும் அவளை யாரும் விசாரித்திருக்க மாட்டார்கள். ஏன்னா பைபிள் சொல்லுது, ரொம்ப ஹானர் செய்யப்பட்ட, ரொம்ப கனம் பொருந்தி அந்த ஸ்திரீ. எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, அவளுக்கு என்ன குறை, அவளுடைய கணவர் ரொம்ப செல்வந்தன், வயல் வச்சிருக்கிறாரு, நம்ம பின்னால் வாசிக்கும் போது தெரியும், அவளுக்கு ஒரு குறையும் இல்லை, ஜேன்னு இருக்கிறா. யாரும் அவளை விசாரிக்க போயிருக்க மாட்டாங்க. சில நேரத்தில் வெளிப்புற தோற்றத்தில் நம்மளும் அப்படிதான் இருப்போம் இல்லை, வி ஆர் ஓகே, நமக்கு ஒரு குறையும் இல்லை. அவர் வராரு, அவருக்கு ட்ரெஸ்ஸை பாருங்க, அவருக்கு அவங்களுக்கு உடைய பாருங்க, அந்த குடும்பத்தை பாருங்க, அவளுக்கு என்ன குறை, வராங்க போறாங்க, யாரும் விசாரிக்க மாட்டாங்க. வெளிப்புற தோற்றத்தை பார்த்து தே ஆர் ஓகே, அவங்க வெல் செட்டில்டு அப்படின்னு நினைச்சிட்டு கடந்து போயிடுவாங்க. ஆனால் இருதயத்தின் வேதனைகளையும் இருதயத்தின் நினைவுகளையும் தூரத்திலிருந்து அறிகிற கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. நம் குறைவின் மத்தியிலும் வெளிப்படையாவே நம்ம ஏழ்மையா இருக்கும் போதும் சிறுமைப்பட்டிருக்கும் போதும் நம்மை விசாரிக்கிற தேவன், அதே நேரத்தில் வெளிப்புறத்தில் நம் ஆசீர்வாதமாய் காட்சி அளித்தும் உட்புறத்தில் இன்னும் ஏக்கத்தோடு, இன்னும் வேதனைகளோடு, இன்னும் தேவைகளோடு நாம் இருக்கும்போது நம்மை வந்து விசாரிக்கிற நம் பரம தகப்பனை நாம் ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வெளித்தோற்றத்தை தான் என்னாலும் பார்க்க முடிகிறது, உங்கள் சக விசுவாசிகளையும் பார்க்க முடிகிறது, உங்க குடும்பத்தாலையும் பார்க்க முடியுது. ஆனா உங்க இருதயத்தை பார்க்கிறவர் கர்த்தர் ஒருவரே, அவர் நம்மை விசாரிப்பார். எலிசா கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? அவ சொல்றான், நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணும் இல்லை. அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், கேயாசி சொல்றாரு, கவனிங்கள், அவளுக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை.
ஹலோ, எலிசாவை குறித்து கேள்விப்படாமல் அவள் இந்த வீட்டில் அவரை அனுமதிக்கவில்லை. கேள்விப்பட்டு, எதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பான்னு நான் சொல்றேன். எலிசா, ஏன்னா அவருக்கு ஹிஸ்டரி தெரியாம கண்டிப்பா அவ வீட்டில், ஒரு வீட்டில் நம்ம ஒருத்தரை அனுமதிக்கிறோன்னா வரவங்களை போறவங்களை எல்லாம் அனுமதிப்புமா? யோசிச்சு பாருங்க. நெவர். அவளுக்கு நல்லா தெரியுது எலியா மேல இருந்த ரெட்டிப்பான அபிஷேகம் அவருக்குள்ள இருக்கு. யோர்தானை எலியாவுடைய சால்வையை முறுக்க அடித்து 2 பிளந்தவர், பாழ்பட்டு போன நிலத்தை உப்பை கொண்டு பரிசுத்தப்படுத்தினவர், மொட்டை தலையா ஏறிப்போ அப்படின்னு ஜனங்கள் அவரை பரிகரிசித்த போது இவருடைய பார்வை, இவருடைய வேண்டுதலினால அந்த இளைஞர்கள் எல்லாம் மரித்து போனாங்க. அவ்வளவு வல்லமையான தீர்க்கதரிசி. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரம்பும் என்று அற்புதத்தை, கர்த்தருடைய பார்வையில் அற்ப காரியம் என்று சொல்லி அற்புதத்தை நிகழ்த்தினவர் இந்த எலிசா தீர்க்கதரிசி. அது மட்டுமல்ல, கடன்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்த, அழிவுக்கு நேராய் சென்று கொண்டிருந்த அந்த விதவையுடைய வீட்டில் பெருக்கத்தை உண்டு பண்ணி ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தவர் இந்த எலிசா தீர்க்கதரிசி. இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பா. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அவ எதிர்பார்ப்போடு செஞ்சிருந்தா முதல்ல என்ன சொல்லி இருந்திருக்கணும்? ஆமையா, எனக்கு ஒரு குறை இருக்கு, எனக்கு பிள்ளைங்க இல்லை, நீர் வல்லமையான தீர்க்கதரிசி என்று அறிந்திருக்கிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையான காரியத்தை மூலமாய் கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார் என்று அறிந்திருக்கிறேன், இப்ப எனக்கு ஒரு தேவை இருக்கு. அவ சொல்லவே இல்லை. ஆனா கேயாசி சொல்றாரு, பிள்ளை இல்லை. எலிசா உடனே அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது கவனியுங்கள், அவளுக்கு பிள்ளை இல்லை. 14வது வசனம், பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயது உள்ளவர். அப்ப இதுல ஒண்ணு விளங்க முடியுது, அவருடைய கணவர் கொஞ்சம் வயது மூத்த ஆள். இவளை குறித்து இவ வயதானவன் எழுதப்படல, எங்கேயுமே சொல்லல. சூனேம் ஊர்ல வசித்து இந்த கனம் பொருந்திய ஸ்திரீ வயதுள்ளவள் என்று சொல்லப்படல. கேயாசியுடைய வார்த்தைகள்ல இருந்து புரிய முடியுது, அவளுக்கு பிள்ளை இல்லை, அவளுடைய கணவர் வயது சென்றவர் இல்ல. அப்போ இதை அறிந்த எலிசா அவளை கூப்பிடு என்று கூப்பிட்ட போது அவள் வாசல் படியிலே வந்து நின்றாள். 16வது வசனத்துல வாசிக்கிறோம், எலிசா சொல்றாரு, ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம். அபத்தம் என்கிற வார்த்தையுடைய அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. என்னது? பொய். யோசிச்சு பாருங்க. எலிசாவை தேவனுடைய மனுஷன் என்று அறிந்தவள், பரிசுத்தவான் என்று அறிந்தவள், வல்லமையான காரியங்களை செய்தவள் என்று அறிந்தவள், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் அவள் மூலமாய் செய்ய போகிறார் என்று சொன்ன போது இவன் மனசு ஏற்கல, மனசு ஏற்றுக்கொள்ள. அவ என்ன சொல்றான்னா, பொய் சொல்லாதீங்க எலிசா தீர்க்கதரிசி, ஏன் பொய் சொல்றீங்க? எனக்கு என் நிலை உங்களுக்கு தெரியுமா? என் சிச்சுவேஷன் தெரியுமா? என்னுடைய சரீர பலன் உங்களுக்கு தெரியுமா? என் கணவருடைய சரீரத்தை குறித்து உமக்கு தெரியுமா? என் வாழ்க்கையை பத்தி உமக்கு ஒண்ணுமே தெரியாது. சும்மா ஏதோ அடிச்சு விட்டுற மாதிரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது உனக்கு ஒரு குழந்தை இருக்குமா? என்ன பொய் சொல்றீங்களா? ஹலோ, நான் மறுபடியும் சொல்றேன், இது எலிசாவுடைய வார்த்தை அல்ல, எலிசாவுக்குள் கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. நான் சொல்லுவேன், பொய் சொல்ல என் ஆண்டவர் மனுஷன் அல்ல, மனம் மாறி போக அவர் மனுபுத்திரன் அல்ல. ஹல்லேலூயா, ஆமென். 17வது வசனம், அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றார். கர்த்தர் சொன்ன நிறைவேறிட்டு. இதுல நான் படிக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இன்ஃபேக்ட் அவளுக்கு அந்த அற்புதம் நடக்குங்கிற விசுவாசமே அவளுக்கு இல்லை. புரியுதா உங்களுக்கு? அவள் மனம் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. பொய் சொல்லாதீங்கன்னு சொல்றா. அப்ப ஏன் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னா, அதுக்கு முந்தின வசனங்களை பார்க்கும்போது தான் நான் ஏற்கனவே சொன்ன காரியம், எதிர்பார்ப்பே இல்லாம அவள் கடமையை செஞ்சுக்கிட்டே இருந்தான்.
அதே போலதான் சகரியாவுடைய வாழ்க்கை. சகரியாவுடைய ஊழியத்துல அவன் எதிர்பார்ப்பே இல்லாமல், கவனிங்க, அவன் ஒரு ஆசாரியன், ஒரு சிறிய ஆசாரியன். பைபிள் சொல்லுது, கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின் படியே சகரியாவும் எலிசபெத்தும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கவனிங்கம்மா, என் அன்பு சகோதரனே, கவனிங்க அன்பு சகோதரனே, சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் வயசு ரொம்ப ஆயிடுச்சு. அவங்களுக்கு பிள்ளை இல்லை. அந்த காலத்துல பிள்ளை இல்லாதவளை சமுதாயத்தில் மதிக்க மாட்டார்கள். இவன் ஒரு ஆசாரியன், ஊழியம் செய்கிறவன். ஆனா பைபிள் சொல்லு, கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படி. நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒரு குறைவு, ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, ஒரு மனஸ்தாபம், ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம என்ன செய்யணும் தெரியும்? ஆண்டவர் காரியத்துல காம்ப்ரமைஸ் பண்றோம். சூனேம் ஊரில் வசித்த இந்த ஸ்திரியை குறித்து பைபிள் சொல்லுது, அவளுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது, உண்மைதான். ஆனா ஆண்டவர் காரியத்தில் அவள் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. உண்மையாயிருந்த சகரியாவையும் தேடி கர்த்தர் போனார். உண்மையாயிருந்த இந்த சூனேமியாளை தேடியும் கர்த்தர் போனார். ஏன்னா சகரியாவுக்கிட்டேயும் கர்த்தர் சொல்றாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எலிசபெத்து சீக்கிரத்தில் கர்ப்பம் தரிக்க போறா. சகரியாவுக்கு விசுவாசம் இல்லை. நல்ல ஊழியக்காரரு, உண்மையா இருக்கிறவரு, என் வாழ்க்கையில் இது நடக்குமா? ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? சகரியாவுக்கு என்ன பண்ணி விட்டார் தெரியுமா? ஒயரை உரி விட்டார், கனெக்ஷனை கட் பண்ணி விட்டார். ஸ்பீக்கர் ஒயரையும் மைக் ஒயரையும் கட் பண்ணி விட்டார். ஹலோ. ஆனா என்னமோ தெரியல, சூனேமியாளுக்கு அதை செய்யலை. சூனேமியாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே கொடுத்தார். அல்லேலூயா. நானும் நீங்களும் எதிர்பார்ப்பே இல்லாமல் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையா இருந்தா, நமக்கு தேவையானதை ஏற்ற காலத்தில் கர்த்தர் நமக்கு தருவார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தருவார். அவர் நம்முடைய அன்பின் பிரயாசத்தை மறந்து போகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. சூனேமியாள் செய்த இந்த அன்பின் பிரயாசத்தை கர்த்தர் மறந்து போகல. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? மறந்து போகல. ஆண்டவர் அவளை மறுதலிக்கவில்லை. ஆண்டவர் சொன்ன காரியத்தை 100% நிறைவேற்றினார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு பலன் இருக்கோ பலன் இல்லையோ, நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கோ, குறைவோ நிறைவோ, பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. உயர்வானாலும் தாழ்வானாலும், மரணமானாலும் ஜீவனானாலும், நிர்வாணமானாலும் பட்டயமானாலும், பசியானாலும் சுகமானாலும் வியாதியானாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். உண்மையான கிறிஸ்துவனுடைய அடையாளம் அதுதான். இந்த சூனேமியாளிடத்திலும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோம். அந்த ஓட்டத்தில், அந்த பாதையில் நமக்கு தேவையானவைகளை கர்த்தர் தருவார். அவ அந்த காரியத்தை குறித்து மறந்துட்டா. நான் நினைக்கிறேன் அவ ஜெபம் கூட பண்ணியிருக்க மாட்டான், இனி என்னையா நடக்க போகுது. சகரியா கூட அந்த காரியத்தை குறித்து மறந்துட்டார். ஏன்னா சகரியாவுக்கு கர்த்தர் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது, நான் எப்ப ஜெபம் பண்ணினேன்? நான் ஜெபம் பண்ணி தான் 10 வருஷம் ஆச்சு இந்த காரியத்துக்காக நினைச்சிருக்கலாம். சகரியாவை நீங்க 10 வருஷம் முன்னால ஜெபம் பண்ண காரியமா இருக்கட்டும், 15 வருஷத்துக்கு முன்னால ஜெபம் பண்ண காரியமா இருக்கட்டும், ஆண்டவரிடத்துல அது அக்கௌண்டா இருக்கு, எழுதப்பட்டிருக்கு. நீங்க மறந்தாலும் ஏற்ற வேளையில் பதில் வரும். ஆமே. நிறைய பேருக்கு புரியல. புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில காரியத்தை குறித்து நம்ம மறந்துருவோங்க. இனிமே இது நடக்காதுன்னு மறந்துடும். இனிமேல் அவ்வளவுதான், இனிமேல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு மறக்கிறதுனால நம்ம ஜபிக்கிறதையும் விட்டுருவோம். இனிமேல் என்ன ஜபிச்சுதான் என்ன பார்த்தோம், வேற ஏதாவது பண்ணோம். இனி உள்ள வாழ்க்கையில நான் நினைக்கிறேன் சூனேமியாள் நினைச்சிருப்பாங்க, சரி எனக்கு இனி உள்ள வாழ்க்கையில நம்ம இந்த நமக்கு கொடுத்த இந்த சின்ன ஊழியத்தை செஞ்சுட்டு நம்ம உண்டு அப்படின்னு இருந்துருவோம். இனி எல்லாம் நடக்காது. நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல, நமக்கு காலம் கடந்தும் அற்புதம் செய்கிறவர்.
நான் அடிக்கடி இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் இந்த நாட்களில். காலம் கடந்தும் அற்புதம் செய்வார்.